Now you're watching New Identity. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் எபேசியர் 1 இறைவசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனமானது நம்ம இந்த ஜூன் மாதத்தின் கடைசி நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் மட்டுமாக இந்த மாதம் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு இந்த தினவசனத்திலே ஆண்டவர் அவருடைய மகிமையும் வல்லமையும் குறித்து நமக்கு சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மை இப்போது அனைவருமே இயேசுவை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோல அவர் அனுப்பிய தகப்பனையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தோடைய மைய கருத்து. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எதற்காக? நமக்காக தன்னோட ஒரே மகனை இந்த பூமிக்கு அனுப்பியதால் அவருக்கு நாம் ஸ்தோத்தரிப்போம். இங்கு ஆண்டவர் தன்னுடைய ஒரே மகனை நமக்காக அனுப்பினார். அதற்காக நாம் எப்போதும் தேவனுக்கு நன்றி படிகளை ஏறெடுக்க வேண்டும். இதைதான் நினைவு கூறுகிறார். அவர் கிறிஸ்துக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், ஏனென்றால் நம் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக இன்றைக்கு நாம் அனைவருமே ஆவியின் பிரமாணத்தை பெற்று இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு இவனுடைய மகிமையை நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம் அனைவரையும் மீட்டு இருக்கிறார். பாவத்திலிருந்து, ஆதாம் ஏவாளின் பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்கு தன்னோட ஒரே மகனை பலி கொடுத்தார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இந்த பலி கொடுத்தும் வழக்கத்தை நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஊரிலே அந்த ஊரில் இருக்க அநேக மக்களுடைய பாவத்துக்காக, தவறுகளுக்காக ஒரு பலியை ஏறெடுப்பார்கள். சொல்லுவாங்க, ஒரு கோயிலுக்கு ஒரு ஆடு தான் பலியாகும் என்று. ஏனென்றால் அத்தனை மக்களுக்காக அந்த பலியானது செலுத்தப்படுகிறது. அப்படிதான் இங்கு மக்களுடைய பாவத்துக்காக தன்னுடைய ஒரே மகனை பலி கொடுக்கிறார். ஏனென்றால் ஆதாம் ஏவாள் மூலியமாக தவறு செய்ததனாலே ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி அனுப்பினார் ஆண்டவர். அப்போது அங்கு தவறு ஏற்பட்டது. அப்ப அந்த தவறை மீட்பதற்காக தான் இங்கு ஆண்டவர் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்திருந்தார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இது மிகவும் வல்லமையான ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அவருடைய வல்லமை மீது, அவருடைய ஈடு அளவற்ற கருணை மீது நாம் விசுவாசம் வைத்தால், ஆண்டவரை தவிர வேற யாராலும் என் வாழ்க்கையில உதவி செய்துவிட முடியாது என்பதை நாம் விசுவாசிக்கலாம். ஆனால் அதே சமயம் ஆண்டவர் யாராவது ஒரு மனிதரை கூட நமக்கு உதவிக்கு அனுப்பலாம். அங்கே வந்து நான் ஆண்டவர்கிட்ட தான் வாங்குவேன் என்று சொன்னால், அப்போ ஆண்டவர் அனுப்பி மனிதர்களை நாம் உணராமல் போய்விடுவோம். அதையும் ஆண்டவர் இங்கு எச்சரிக்கிறார். எத்தனையோ பேர் நான் இந்த விசுவாசமாக இந்த ஊழியத்தை புதிய ரிவைவல் மினிஸ்ட்ரீஸை நான் பண்ணுறேன்னா என்ன காரணம்னா, எங்கெல்லாம் கடவுளோட வார்த்தை போதிக்கப்பட்டதோ அநேக இடத்துல இருந்தும் நான் ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்கினேன். ஆனால் இன்றைக்கு அநேக பேர் சபையில் சொன்னார்கள்னா சபையில் மட்டும்தான் ஆண்டவரை பற்றி கேட்கணும், வேற எங்கேயும் போய் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு வைத்துக் கொள்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு சத்தியம் ஆழமாக செல்லவில்லை. அப்படி சென்று இருந்தாலும் மறந்திருப்பார்கள். நான் எங்கெங்கெல்லாம் போதிக்கப்படுகிறதோ, எந்தெந்த போதர்கள் எந்தெந்த திருச்சபையில் போதித்தார்களோ அங்கெல்லாம் நான் உள்வாங்கினேன். இது எப்படியாக இருக்கிறது என்றால், நான் தண்ணி வீட்டில் மட்டும்தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. போகிற இடத்துல எங்கே வேணால் தாகம் எடுக்கலாம். அப்போ அங்கேருந்து வீட்டுக்கு வர முடியுமா? ஒருவேளை நீங்கள் கோயம்புத்தூர் போயிட்டீங்க, இப்போ கோயம்புத்தூர்ல சிவகாசி தண்ணி குடிச்சிட்டு திரும்பி கோயம்புத்தூர் போக முடியுமா? அது போல தான் கடவுளோட வார்த்தை. கடவுளோட வார்த்தை எங்கு பிரசங்கிக்கப்பட்டாலும் நாம் உள்வாங்க வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்கிறது.
ஏனென்றால் யாரையும் ஆண்டவர் பயன்படுத்துவார், சபை போதகரையும் பயன்படுத்துவார். இதோ இந்த காணொலி தொகுப்பை பார்த்து கொண்டிருக்க என்னையும் கூட ஆண்டவர் பயன்படுத்துவார். யாரை வேணாலும் பயன்படுத்தி உங்களுக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை தருவார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த தினவசனத்தை ஆண்டவர் அளக்கடந்து ஆசீர்வதித்து இருக்கிறார். நம்ம இந்த மாதத்தின் இறுதி நாளிலே, இந்த 30ஆம் தேதியிலே நம் ஆண்டவரோட வார்த்தையை தியானித்திருக்கிறோம். இதன்படி நம் வாழ்க்கையில செயல்படுத்த ஜெபிப்போமா? சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த தினவசனம் மூலியமாக நீர் எங்களோட அளவு கலந்து பேசுகிறீர் ஆண்டவர். உம்முடைய வார்த்தைகள் எங்களை தாங்குகிறது ஆண்டவர். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு விசுவாச கோட்டை எழுப்ப தூண்டுகிறது ஆண்டவர். சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய ஒரே மகனை நீர் எங்களுக்காக அனுப்பினீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மீது எவ்வளவு அன்பு ஆண்டவரே. அளவற்ற அன்பை நீர் அளவில்லாமல் காட்டுபவர் ஆண்டவரே. சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். உங்கள் மனது போல எங்கள் மனதை மாற கடவுது ஆண்டவரே. சோத்திரம் கர்த்தாவே, அன்பின் அடையாளமாக மாற தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. நீர் காட்டிய அகாப்பி அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு காட்ட எங்களுக்கு மனவு வர தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கின்ற கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீ இருந்து வல்லமையாக எடுத்து பிரயோஜனமாக பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Now you're watching New Eden TV.